தாச்சாயினி எங்க போறா? உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, உட்காரு. என்னத்த சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் உனக்கு காமிச்சியா? எனக்கு பாக்கணுமே. எல்லா துணியும் ஒத்துமையா இருந்து எடுத்திருக்கு தெரியுமாடா? தாச்சாயினி மருமவளுக்கு துணியை வேற எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அனுவ கையில பிடிக்க முடியல. எங்க அத்தை எனக்கு 3000 ரூபாய்க்கு கூட தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஷகு கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்கா கீழே இருந்துகிட்டு. இந்த மாதிரி பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தாச்சாயினிய. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா தாச்சாயினி திருந்தினது எனக்கு ஒரு வகையில நல்லதா தான் இருக்கு. என்னமா தாச்சாயினி, இங்க பாருங்க, நான் திருந்திட்டேன், கெட்டவன், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அத்தை. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன இப்போ சொல்லுங்க. இவ ஒருத்தி ஏலே என்னன்னு சிரிச்சாமேனிக்கே இருக்கே என்ன? இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல ரகு எல்லாம் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு போல கீழே உட்காந்துட்டு இந்த துணியை நான் எடுத்தேன் அந்த துணியை நீ எடுத்தேன்னு பார்த்து பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதான் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு நாள் ஆச்சுலம்மா இந்த மாதிரி ஒத்துமையா இருந்து? ஏலே போயே 2 மாசம் நாள் ஆகுதான் இந்த வீட்டை விட்டு போய். அதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆச்சுல அப்படிங்கிற வருஷ கணக்கான மாதிரி. நீ என்னமோ நினைச்சுக்கோமா, எனக்கு என்னமோ வருஷ கணக்கான மாதிரிதான் இருக்கு. பிள்ளைங்களை எல்லாம் ஒண்ணு போல ஒரே வீட்டுல வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி சரி தாச்சாயினி, சின்னத்த தாச்சாயினி, அது வந்து நாளைக்கு தீபாவளி எல்லாம் விடிஞ்சா? ஆமா தீபாவளி தான். அதுக்கு என்ன என்னாச்சத்த? ஏதாச்சும் வாங்கணுமா உங்களுக்கு? எல்லாம் ஸ்வீட்டு பலகாரம் எல்லாமே வாங்கியாச்சே அத்த? அது இல்ல தாச்சாயினி, புரியுதத்த. பிரியாவோட அம்மாக்கு சீர் எடுத்துட்டு போய் கொடுக்கணும், அதை பத்தி தானே. கவலைப்படாதீங்க அத்த, முன்னாடியே நாங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்காண்டி போன் பண்ணோம். அவ இங்க இருக்குல்ல, அதனால வேண்டாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டா. அவ மாமியார் வீட்டுக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தா, சொந்த ஊருக்கு. இங்கனே இல்ல அப்படின்னா, அதனால சரின்னு நாங்களும் போகல. அதெல்லாம் இல்ல மருமவுல, அப்ப என்னன்னு சொல்லுங்க மருமவுல. இன்னைக்கு இந்த மாதிரியே நாளைக்கும் அனுவையும் ராகுவையும் இங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு வர சொல்றேன். நீ இன்னைக்கு எப்படி பொறுமையா இருந்தியோ அதே மாதிரி அனுவையும் நம்ம வீட்டு பொண்ணா நினைச்சு பொறுமையா இருக்கணும் மருமவுல. எந்த சண்டை சச்சரவும் வரக்கூடாது. அதனாலதான் முன்கூட்டியே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ சொல்லு மருமவுல, கூப்பிடவா வேண்டாமா? அப்புறம் ஏதாச்சும் இங்க பாருங்க அத்தை, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல. நீங்க கூப்பிடணும்னா கூப்பிடுங்க, கூப்பிட வேண்டாம்னா கூப்பிட வேண்டாம். நான்லாம் என்னால எதுவும் பிரச்சனை எல்லாம் வராது. நான் அமைதியா தான் இருக்கேன். நான் முன்னாடி சொன்னதுதான், ஷகுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால நான் அமைதியா இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி யாரையும் பிடிச்சும் அமைதியா இல்ல, பிடிக்காமையும் அமைதியா இல்ல. நான் என் பாட்டுன்னு என் போக்குல எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா தான் இருப்பேன். சரி சரி மருமவுல, அதை கேட்டுக்கலாமேன்னு சொல்லிதான் கேட்டேன். அப்ப அணுவை கூப்பிடுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதானே? சென்னத்த நீங்க சும்மா அணுவை கூப்பிடுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்கீங்க. ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூப்பிடாம இருந்துருவீங்களா? கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? சென்னக்காண்டிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நான் அணுவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் போல அமைதியா தான் இருப்பேன். ஆமா. என்னது எப்பவும் போல அமைதியா இருப்பியா? என்னைக்கு நீ அமைதியா இருந்திருக்கா? அதனால தானே சொல்றேன் அத்தை. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்ன மருமவுல. சரி, டீ கப்ப கொடுங்க, எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரேன். டீ குடிச்சிட்டீங்கன்னா சரி. என் மகனை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. மருமவளும் மகனும் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டான். எப்பவுமே வேலை வேலைன்னு சொல்லி வெளியவே இருந்துருவான். இன்னைக்கு என்ன இவ்வளவு பாசம் குடும்பத்து மேல என் மகனுக்கு? என்னம்மா நீங்க, பாசம் இல்லாமலாம் இல்ல, பாசம்லாம் எப்பவுமே இருக்கிறதுதான். மருமம் இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். செப்பா வந்து வீட்டுல இருந்தாலும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. அதுக்கு வெளியே வேலையே பார்த்துட்டு போயிடலாம்னு தோண ஆரம்பிச்சுட்டு எனக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க, அதுவும் சந்தோஷமா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க தீபாவளிக்குன்னு சொன்னியா, அதனாலதான் இருக்கிற வேலையை போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். பரவாயில்லையே. ஏங்க, இந்த சாரி தான் எடுத்தேன், நல்லா இருக்கா? கலர் எப்படி பிடிச்சிருக்கு தானே? உங்களுக்கு எல்லோனா பிடிக்கும்ல, அதனாலதான் எல்லோ கலர்லயே எடுத்துட்டு வந்தேன். எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. என்னங்க சாரியை பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு இருக்கீங்க? என்ன லூசி, சாரிய பத்தி தான் சொல்றேன். கனவு கண்டுட்டு இருக்கியா நீ? யாரு? நான் கனவு கண்டுட்டு இருக்கேன்? சாரிய பார்த்து சொல்லுங்க, என் மூஞ்ச பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க இங்க பாருங்க. ஏன் லூசி, சாரி உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனா பாட்டி கொடுத்த பில்டப் அளவுக்கு எல்லாம் இல்ல. இதே சாரி கலெக்ஷன்ல உன்கிட்ட பிங்க் இருக்கு தானே? பிங்கா? ஆமா லூசி, பிங்க் இருக்கு. நான் கூட சின்ன ஃபங்க்ஷனுக்கோ எடுத்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆனா இந்த கலர்ல உங்ககிட்ட பிங்க் இருக்கு. எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுது? ஷேனா, மேடம் கட்டி என்கிட்ட தானே காட்டுறீங்க. அப்போ நான் தானே பார்த்து வச்சுக்கணும் என்னென்ன கலர்ல என்னென்ன சாரி உங்ககிட்ட இருக்குன்னு. அதனாலதான். ஐயோ ரொம்ப தான். என்னடி? ஒண்ணு இல்ல. சரி, என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்க? நானும் தான் எப்பவுமே சாரி சுடிதாரு அப்பப்போ ஷாப்பிங் எல்லாமே கூட்டிட்டு போறேன். சின்னக்கு என்ன மேடத்துக்கு இவ்வளோ ஹாப்பி? மூஞ்சி ஃபுல்லா அவ்வளோ புன்னகையா? அப்படியும் மூஞ்சே தெரியாத அளவுக்கு சிரிப்பு வேற இதுல. என்ன மேடம் இன்னைக்கு அப்படின்னு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடத்துக்கு? எப்பவுமே எங்க வீட்டுக்கு வந்தா அழு மூஞ்சியா தானே இருப்ப, இன்னைக்கு என்ன சிரிச்ச மாதிரியே இருக்க? அதிசயமா இருக்கு. அதுவா, இந்த சாரி யார் எடுத்து கொடுத்தான்னு தெரியுமா? இதுல என்ன சந்தேகம்? நான் தான்.
ஏய், நான் தானே எடுத்து கொடுத்தேன். எல்லாருக்கும் நான் தானே சேர்த்து பில் போட்டேன். அப்ப நான் தானே எடுத்து கொடுத்தேன். இல்ல இல்ல, இந்த ஒரு சாரிக்கு மட்டும் பில்லு நீங்க பே பண்ணல. அப்போ யாரு பே பண்ணா? நீயே உனக்கு எடுத்துக்கிட்டியா? அதனால ஏன்டி இவ்வளவு சந்தோஷப்படுற? ஐயோ ரகு, அதெல்லாம் இல்ல. இந்த சாரி எடுத்து கொடுத்தது உங்க அம்மா தான், தெரியுமா? அம்மாவா? ஆமா, அத்தைதான் எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் இந்த சாரி உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க, தெரியுமா? நான் கூட செங்கடா அத்தைக்கு எனக்கும் சண்டை வந்துருமோ, ஏதாச்சும் பேசினா நம்மளும் கூட கூட பேசிடக்கூடாது, கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல அத்தை என்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நல்லாதான் பேசுறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ரகு, எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க, சாரி எடுத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. ரேஷ்மா கிட்ட எப்படி எல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் பேசுறாங்க. எனக்கு ஒரு ஷாக்கா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். என்னடி சொல்ற? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதாச்சும் கனவு எதனா கண்டுட்டியா? ரகு, இல்லடி, கேக்குறேன்டி, கனவு எதனா கண்டுட்டியான்னு. எங்க அம்மா வச்சு உன்கிட்ட நல்ல மாதிரி பேசுறதாச்சும். இதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னன்னா நேஜத்துல நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அதான் லைட் என்ன வேணா கிள்ளுறியா? ஆ, சொல்லு. ஒருவேளை நான் தூக்கத்துல இருக்கானோ? கில்றது என்ன, கண்ணத்துல ஒரு 2 அடி போடுவா? ஐயோ தாயே, அதெல்லாம் வேண்டாம். பண்ணாலும் பண்ணுவடி நீ. உண்மையாதான் சொல்றேன். அதுவும் இல்லாம நான் ஒரு சாரி வச்சுட்டு இருந்தேனா, அந்த சாரி அந்த அளவுக்கு அண்ணன் உனக்கு எடுக்காது, இந்த சாரி தான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம அந்த சாரியோட விலை இந்த சாரியை விட கம்மி தான். ஆனாலும் அந்த சாரி வேண்டாம், இதுவே எடுத்துக்கோ, நானே பே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களே பே பண்ணி இந்த சாரி எனக்கு வாங்கியும் கொடுத்துட்டாங்க, தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 18,000. ஏய் ஏய் ஏய், ரொம்ப அநியாயம் பண்ணதுடி. இதெல்லாம் உனக்கே ஓவரா இருக்கு. ஆமா, இதை விட காஸ்ட்லியெல்லாம் நான் உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு நீ இவ்வளவு ஹைப் கொடுக்காத, சரியா? உன் மாமியார் எடுத்து கொடுத்தது நல்லாதான் இருக்கு, நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி என்ன ரொம்ப மட்டம் தட்டாதம்மா நீ. நீங்க ஒன்னும் காசுலயே எடுத்து தருவீங்க தான், ஆனா நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்து தருவீங்களா என்ன? இல்லல்ல, நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவேன், அதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுவீங்க, இதுவா அதுவான்னு சொல்லி. ஆனா இவங்க அப்படி இல்ல, இந்த சேலை தான் உனக்கு நல்லா இருக்கும், இத கட்டிக்கோ, அப்பதான் நீ பார்க்க அழகா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க, தெரியுமா? நீங்க அப்படிலாம் எனக்கு சொல்லிருக்கீங்களா? ஓ அப்படி, சரிங்க மேடம், இப்ப சொல்லிட்டா போச்சு. ஷகு, இது சும்மா இருங்க. சின்னடி, என்ன? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம். என்ன பேசுறீங்க? ஐ மீன், இது நம்ம ரூம்ல. இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கோம். அதான் 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 அனு மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நீங்க பாசம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், இருக்கிற பாசம் எனக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப 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 நன்றி சார், வேண்டாமே வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நீ தானே இப்ப சொன்ன, நீங்க கூட அப்படி இல்ல ரகு அப்படின்னு. அப்படி என் பொண்டாட்டி வாயால கேட்டதுக்கு அப்புறமா எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். பொண்டாட்டி மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அது சுத்தமா நல்லா இருக்காது. என் பொண்டாட்டிக்கு தெரியணும்ல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அவ மேலன்னு சொல்லி. என்ன டார்லிங், பாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? அதெல்லாம் நீங்க ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, வெளியே எல்லாரும் இருக்காங்க, சும்மா இருங்க. அனுமா, வெளியே தானே இருக்காங்க, நான் உள்ள தானே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் மேல போறேன். கிளம்புவோம், நேரமாச்சு, வாங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். முடியவே முடியாது, நான் இன்னைக்கு கிளம்புற ஐடியால இல்ல. சோ நீ என் மேல வச்சிருக்க பாசத்தை நீ எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவையோ நான் அதே மாதிரி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ஐயோ, அது உனக்கே தெரியலையா? நான் வேணா சொல்லி தரட்டா? இங்க பாருங்க, அதையும் பேசி நீங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க போவோம், நேரமாச்சு. ஐயோ டார்லிங், அதையே தான் நான் சொல்றேன், வீணா பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரியா? அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்போமா? நீங்க தனியாவே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் மேல போயிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நீங்க இந்த ரூம்ல தனியா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரம்பிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்க. பை பை. அப்படியே இருடி, நானும் வரேன். நீங்க எல்லாம் சொன்ன கேட்க மாட்டீங்க, நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் குட்டுச்சி, வா, நானும் வரேன். சகு, அம்மாக்கும் சாரி எடுத்திருக்கேன், அங்க போயிட்டு அம்மா கிட்டயும் சாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு போயிருவோமா? இல்லனு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு. சோ அதனால நான் உன்னை கூட்டிட்டு போய் உன் அம்மா வீட்லயே விட்டுடுறேன், சரியா? நான் மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? மார்னிங் தீபாவளி இல்ல, பேசாம நம்ம அங்கேயே செலிப்ரேட் பண்ணிடுவோமா? அதுவும் இல்லாம நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வருஷம் தீபாவளி இல்ல, தலை தீபாவளி அம்மா வீட்ல தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கேயே செலிப்ரேட் பண்ணிடுறேனே. அப்படி சொல்ற நீ? சரி, ஓகே, நம்ம போகும்போது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், வா.
வா ரேஸ்மா, என்ன இது பையோட வந்திருக்கேன்? அது சாரி இருக்கு அனு கிட்ட தர்றதுக்காண்டி. ஓ சரி சரி, எல்லாரும் ஒண்ணு போல தானே எடுத்துட்டு வந்தீங்க, அதை எல்லாரும் பையன் உன்கிட்ட தான் இருக்கோ? சரிம்மா சரி. அது வந்து ரேஸ்மா, நாளைக்கு எப்படியும் ஆஸ்பத்திரிலாம் லீவு தானே, எல்லாரும் ஒண்ணு போல தானே இருப்பீங்க, அதான் இங்க வச்ச தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கிடக்குறோம். அனு ரகு எல்லாரையும் வர சொல்லலாம் அப்படின்னு. நாங்க சொன்னாலும் கேப்பான் தான், நீ சொன்னா இன்னும் சரின்னு சொல்லிடுவான் ஒரே வார்த்தையில. நீ சொல்றியா ரேஸ்மா அவன்கிட்ட இங்கன வந்து இருக்க சொல்லி? அது வந்து பாட்டி, அது அவன் அம்மா பத்தி யோசிக்கிறியோ? அதெல்லாம் சொல்லிட்டேன், உங்க அம்மா அதெல்லாம் என்னாலே எதுவும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டான். என்னத்த நீங்க சும்மா என்னையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் பிரச்சனை பண்றேன்னு சொன்னேன் உங்ககிட்ட, நான் அமைதியா தானே இருக்கேன். இங்க பாருங்க, சும்மா சும்மா என்னையே இதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு தலை தீபாவளி இந்த வருஷம். அட ஆமா, நான் கூட மறந்துட்டேன் தலை தீபாவளின்றதையே. என் மருமக எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கா. அப்புறம் தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுல போயிட்டு தானே கொண்டாடுவாங்க. அவ வீட்டுக்கு போறதுக்காண்டி அவங்க ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா தாச்சாயினி தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு ஏன் மேல சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்றேன், முன்கூட்டியே எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோங்க சொல்லிட்டேன். அதுவும் சரிதான். இதோ ரகுவே வரான், அவன் கிட்ட கேட்க வேண்டியது தானே. அத்தை நீங்க இங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும் மருமவள. அப்ப இங்கேயாச்சும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் உட்காருங்க. என்னாச்சு பாட்டி? ஐயா ரகு, என்னாச்சு பாட்டி? இல்ல நாளைக்கு தீபாவளி எப்படியோ கொண்டாட தானே போறீங்க. ஆமா பாட்டி, அதனாலதானே ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கு. அதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிட்டு அப்படியே நேரம் இங்க வந்துடுறீங்களா, இல்லைன்னா இங்கனே அப்படியே இருந்துக்கிறீங்களா? இன்னைக்கு இருந்து தீபாவளி அப்படியே கொண்டாடலாம்ல நாளைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உடனே போறது ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்கேன். இல்ல என்னன்னா, இங்கேயே இருந்தேன்னா உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, எனக்கும் சந்தோஷம்தான். உங்களோட விருப்பம் தான் எதுவா இருந்தாலும். நீங்க இங்க இருந்து போயிட்டீங்க தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரு நாள் 2 நாள் வந்து தங்கலாம்ல. நாளைக்கு தீபாவளி இங்க இருந்தே கொண்டாடுவோமா எல்லாருமோ ஒண்ணு போல சேர்ந்து? அது வந்து பாட்டி, என்னையா என்னாச்சு? அனுவோட அம்மா வீட்டுல தலை தீபாவளி அங்கதானே கொண்டாடுவாங்க, அதான். ஆமாயா, தலை தீபாவளி அங்கதான் கொண்டாடுவாங்க. காலையில இங்கன தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தானே அம்மா வீட்டுக்கு போவாங்க. உடனே 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி எல்லாம் போய் அங்கன தங்க மாட்டாங்களா? அன்னைக்கு தானே போவாங்க தலை தீபாவளி தானே. இன்னைக்கு இங்கன தங்குங்க, காலையில தீபாவளி எல்லாம் எல்லாத்தையும் சிறப்பா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில 9 மணி 10 மணி போல அங்க போங்க. அங்க மதிய சாப்பாடுக்கு போல கணக்கு பண்ணி போனீங்கன்னா அங்கன மதியம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ராத்திரி போல வெடியெல்லாம் போட்டுட்டு நேரம் இருந்தா வேணா இங்கன ராத்திரி போல கொஞ்ச நேரம் வெடி வெடிப்போம். எல்லாரும் ஒண்ணு போல இருந்து வெடிப்போமேன்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். என்ன சொல்ல? ஓகேவா? ஓகேதான். நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க, அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரி. இல்ல என்ன? சரி பாட்டி, ஓகே. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப வேண்டியது இருக்கு, அதனால நானும் அப்படியே கிளம்பிடுறேன். நானும் இங்கேயே தங்கிப்பான், காலையில நான் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்துருவேன். நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரகு கிளம்பி இருக்கேன், கிளம்புவோமா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு பேக்கோட வர? அது ஹாஸ்பிட்டலுக்கு இல்லடா, அனு கிட்ட கொடுக்கதான். அனு கிட்ட கொடுக்கவா? அக்கா எனக்கு என்னது? உனக்கு இந்த சாரி கொடுக்க. இந்த சாரி கொடுக்கவா? ரேஸ்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ? சும்மா இருமா நீ கொஞ்ச நேரம். அனு இந்த சாரி எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த சாரியை கொடுத்துடணும். என்ன விளையாடிக்கிட்டு இருக்கேன்? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரேஸ்மா என்ன நடக்குதுங்க? இந்த சேலையை அனு தானே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா, உன் கையில எப்படி வந்துச்சு? அப்ப அனு கிட்ட என்ன சேலை கிடக்கு? பாட்டி அது வந்து அந்த சாரி எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி அத்தை எனக்கு வேற சாரி எடுத்து கொடுத்தாங்க, அந்த சாரி நான் எடுத்துக்கிட்டேன். அதனால இந்த சாரியை ரேஷ்மாக்கா ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தாங்கல்ல, நீங்க எடுத்துக்கோங்கன்னு நான் கொடுத்துட்டேன் பாட்டி. கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அனு எனக்கு என்னமோ அந்த சாரி தான் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. இது நீ ரொம்ப ஆசையா எடுத்து வச்சுட்டு இருந்தியா, அதை நான் கையில எடுத்துட்டேன். அம்மா கடைசி நிமிஷத்துல வந்து அந்த சாரியை உன்கிட்ட மாத்தி விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம சீரியஸா சொல்றேன், இந்த சாரி தான் உனக்கு நல்லா இருக்கும். நீ இந்த சாரிக்கு தானே ஆசைப்பட்ட, இந்த சாரியை கட்டு, புரிஞ்சுச்சா? ஐயோ அக்கா, நான் கஷ்டப்படுவேன் வருத்தப்படுவேன் தான் நீங்க நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்ல. எனக்கு இந்த சாரியிலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ரேஸ்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு? அப்பதான் அந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்றால, எடுத்துக்கிட்டு உள்ளாடி போயிட்டு வைப்போ. சும்மா வந்து நின்னுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? சும்மா அந்த சேலை இந்த சேலை மாத்திக்கிட்டு இருப்பியா? எடுத்துட்டு வந்த சேலையா அவர் சேலையை கட்டுங்க போதும். என்ன ரேஸ்மா, எப்பவுமே நீ விவரமா இருப்ப, இன்னைக்கு என்னன்னா இந்த சாலையை கொடுத்துட்டு அந்த சாலையை கொடுன்னு சின்ன பிள்ளை மாதிரி சண்டைக்கு நின்ன மாதிரி நின்னுகிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. அந்த பிள்ளை தான் அந்த சாலை வேணும்னு கேக்குதுல, அந்த பிள்ளை அந்த சாலையை கட்டிக்கிட்டோம், பிரச்சனை இல்ல. நீ உள்ளோடி சாலையை எடுத்துட்டு போய் வைப்போ. அப்படி சொல்லுங்க, கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம நின்னுட்டு இருக்கா. வேண்டாம், அமைதியா இருந்துரு. ரேஷ்மா அவ இந்த சாரியை வச்சுக்கிட்டோம். அவ இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எடுத்து கொடுத்ததை விட எனக்கு அத்தை எடுத்து கொடுத்தது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. உங்களி மாத்தலாம் வேண்டாம். நீ சொல்ற மாதிரி அதை ஆசைப்பட்டு எடுத்திருந்தாலுமே அவதான் இந்த சாரி பிடிச்சிருக்குன்றால, செதுக்கு மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு
விட்டு ரேஷ்மா, அவளுக்கு இதுதானே பிடிச்சிருக்குன்றா, அப்ப இதுவே கட்டிக்கிட்டோம். ஐயோ ரகு, அக்கா ப்ளீஸ்க்கா. சாரி எடுத்துட்டு போயிட்டு உள்ளோடி வச்சுட்டு வா, நேரமாச்சு. கிளம்புவோம் சரியா? புரிஞ்சுச்சா இல்லையா உனக்கு? நேரமாச்சு, கிளம்புவோம். அது ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. அவளுக்கு வேற வேலை இல்லை, இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. நீ ட்ரெஸ் எடுத்து போயிட்டு உள்ள வை சரியா? நீ இங்கே ஸ்டே பண்றதா தானே இன்னைக்கு பிளானு? பாட்டி இவங்க கூட படுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாரு இருக்கால, சாரு உன் கூட படுத்துப்பா. ஓகேவா? சரி. அம்மா ட்ரெஸ் அது நம்ம நாளைக்கு போறோம்ல, அப்ப எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். சரிங்க ரகு. சரிம்மா, கொஞ்ச நேரம் வேலை இருக்கு, நானும் போயிட்டு வரேன் சரியா? சரிங்கப்பா. இன்னும் ஏன் இந்த துணியை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா? போவா, போயிட்டு இந்த சேலைக்கு தேவையான சட்டை எல்லாம் ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணி போ. அதெல்லாம் அங்க கடையிலேயே சொல்லியாச்சுப்பா, காலையில வந்துரும். சரி சரி. ரீஸ்மா, கொஞ்சமாச்சும் அறிவுனி இருக்கா இல்லையா? இந்த சேலைக்கு தானே நீ ஆசைப்பட்ட. அந்த சேலையை எடுத்துட்டு வந்து அவ முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ மனசுல? இந்த சேலையை உனக்கு நான் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டு இருக்கேன். இதுக்கு 3000 தண்டத்துக்கு வேற தனியா செலவு பண்ணிருக்கேன் அவளுக்காண்டி. நீ என்னன்னா தூக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்க, சேலையை கொடுக்குறேன் மண்ணாங்கட்டியை கொடுக்குறேன்ட்டு பெரிய வாரி வழங்குற பரம்பரை. ஆமா, ஆளை பாரு, ஆளை தூக்கிட்டு வந்து தானமா கொடுத்துக்கிட்டு கிடக்கா. எடுத்துட்டு போய் கட்டுவியா பிடிச்சத? அதை விட்டுட்டு பிடிச்சவளுக்காண்டி எடுத்துட்டு வந்து தாரன்ட்டு நின்னுகிட்டு கிடக்கா. இப்ப தம்பி பொண்டாட்டி இந்த சேலையை கட்டலனா ஒன்னும் ஆயிராது சரியா? போய் நீ கட்டுற வேலையை பாரு. அது எப்படிமா நீ இவ்ளோ கேவலமா யோசிக்கிற? சரி, நீ தானே இந்த சேலை வேணும்னு நின்னுக்கிட்டு கிடந்தா, இந்த சேலையை பிடிச்சவளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு கேவலமா யோசிக்கிறேன்னு எனக்கு பெயர் வேற, அப்படிதானே? எனக்கு நீ இந்த சாரிய பார்த்து நல்லா இருக்குன்னு பிடிச்சு எடுத்து கொடுத்துருந்தா ஓகேம்மா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ எடுத்து கொடுத்த விதம் என்னன்னு உனக்கே தெரியும். அவனும் இந்த சாரியை பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்சிருந்தா, அவகிட்ட என்னென்னமோ பேசி அந்த இடத்துல சின்னென்னமோ பேசக்கூடாதெல்லாம் பேசி நல்லவ மாதிரி நடிச்சு என்கிட்ட இந்த சாரியை மாத்தி விட்டுட்ட சரியா? அந்த இடத்துல வச்சு பிரச்சனை வேண்டான்னு சொல்லிதான் அமைதியா இருந்தேன். சிங்கே என்னால சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, சொல்லிட்டு போயிருப்பேன். இருந்தாலும் நாளைக்கு தீபாவளி எல்லாரும் ஒன்னா கொண்டாடணும்னு பாட்டியும் அப்பாவும் ஆசைப்பட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அமைதியா இருந்தேன். சிலன்னு வச்சுக்கோ, எனக்கு சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. என்னடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? கடைக்காரகிட்ட நாங்க போயிட்டோம்னு சொல்லி நின்னு பேசிக்கிட்டு இருந்தியே, நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல. என் பிள்ளை ஆசைப்பட்டதுன்னு சொல்லிட்டான், அவ கையில இருந்து சேலையை பிடிங்கி இவ கையில கொடுத்த அப்படின்னு சொல்லி அத சொல்லியிருப்பேன். என்னடி வளரிட்டு இருக்க? யாரு? நான் வளர்றேன்? உன் மனசாட்சிக்கு தெரியுமா நான் வளரனா உண்மைய பேசுறானான்னு சொல்லி? இவ்வளவு நேரம் சீறிக்கிட்டு பாம்பு மாதிரி தானே வந்த சண்டைக்குன்னு சொல்லி, இப்பயும் பதுங்கி அமைதியா நின்னுட்டு இருக்க. அது உன் மேல தப்பு இருக்கிறதுனால தானே? சொல்லுமா, வாயை திறந்து சொல்லு. இந்த விஷயத்த என்னால அங்க வச்சே சொல்லியிருக்க முடியும், சண்டை வரும்னு அமைதியா இருந்துட்டேன். இங்க வச்சே சொல்லியிருப்பேன். இப்ப பாட்டி தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தோஷத்தை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க வேண்டாம்னு சொல்லிதான் அமைதியா இருந்தேன். அதுவும் இல்லாம ரகு அணுவை இப்பந்தான் இங்க இருக்கட்டும் அப்படின்னு நம்பி விட்டுட்டு போறான். மறுபடியும் நீ திருந்தல அப்படின்னு தெரிஞ்சா வச்சுக்கேன், அவன் தான் கஷ்டப்படுத்துவான். உன்ன மாதிரி என்னால என் தம்பியை கஷ்டப்படுத்த முடியாதுமா, நீ ஈஸியா கஷ்டப்படுத்திடுவேன் அப்படிதானம்மா? ரேஷ்மா, பைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ உளறிட்டு இருக்காத சொல்லிட்டேன். யாரு? நான் பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்கேன் அப்படிதானே? இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பொறுமையா இருந்தேன். அது எப்படிமா அவகிட்ட இருந்து எனக்கு பின்னிக்கு தரணும்னு நினைக்கிறேன்? நான் விட்டு தரலாமா? அவ என்னை விட வயசுலயும் அனுபவத்திலும் சின்ன பொண்ணு, அவளுக்கு நான் விட்டு தரலாம். ஆனா அவகிட்ட இருந்து எனக்கு பின்னிக்கு தரணும்னு நினைக்கிறேன், அது எப்படிமா நிலைக்கும் எனக்கு? நீ ஏமா இந்த மாதிரி யோசிக்கிற? கொஞ்சமாச்சும் பெரியவங்க மாதிரி நடந்துக்கும். இந்த மாதிரி சீப்பான காரியம்லாம் இனிமே பண்ணாத சரியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ, இடத்த பார்த்துலாம் பேச மாட்டேன், ஷாரு இருக்காங்கன்னு நினைச்சும் பேச மாட்டேன். அந்த இடத்துலயே வச்சு உனக்கு என்ன பாடம் கத்து தரணுமோ கத்து தருவேன். இன்னொரு வாட்டி என்கிட்ட அம்மா பொண்ணுன்னு வந்து நிக்காத. சி, நான் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானடி அதை பண்ண? சரி, நான் கேட்டேனா? அவ கையில இருந்து எனக்கு பிடிங்கிட்டான்னு நான் கேட்டேனாமா? இங்க பாரேஸ்மா, நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. எடுத்துக்கிறதுல தப்பு இல்லதாம்மா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த. ஆனா அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறது தப்பு. ரேஸ்மா, உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. நான் உனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன் சரியா? நீ ஆசைப்பட்ட சேலையே நல்ல நாள் அதுவுமா கட்டணும்னு நினைச்சுதான் வாங்கி கொடுத்தேன். அதுவும் இல்லாம அவளுக்கு ஒன்னும் சும்மா 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு எடுத்து தரலையே, 18000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன். உன்னை விட 3000 ரூபாய் அதிகம். சரியா? சும்மான வாய்க்கு வந்தபடி ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுச்சா? நீ 18000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்ததான், காஸ்ட்லியா எடுத்து கொடுத்ததான், சில்லுன்னு சொல்லல. ஆனா ரோட்டு கடையில நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய் மல்லிப்பூ ஏமா புருஷன் கையால வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நல்லா அதுக்கு பிளாஸ்டிக் பூவா எவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி 5000 50,000க்குலாம் நிறைய டெக்கரேஷன் பண்ணிலாம் பூ இருக்கலாமா? ஏமா
சொல்லுமா, அந்த 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு புருஷன் கையால வாங்கி கொடுக்குற பூவோட வேல்யூ எவ்வளோ மதிப்பு. அவங்க வாங்கி தரணும், அந்த பூ வாங்கி தந்தா நல்லா இருக்கும், அவங்க கையால வச்சு விடணும் அப்படின்னு நம்ம மனசார சின்ன சின்ன ஆசைப்படுற விஷயம்லாம் இருக்கலாமா, அதுக்குதாம்மா அதிகமான காசு, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாத மதிப்பு. நீ நினைக்கிற மாதிரி 18,000 வாங்கி கொடுத்துட்ட அவளுக்கு, அதனால அது சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் இல்லம்மா. ச்சே, காசால வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்கு. நீ அதை புரிஞ்சுக்கவும் போறதில்ல, உனக்கு சொன்னாலும் புரியவும் போறதில்ல. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. நான் என்னமோ கொஞ்ச நேரத்துல திருந்திட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன், நீ எல்லாம் செத்தாலும் திருந்த மாட்டேன். இது என்னடா கூத்தா இருக்கு. அதிகமான காசு கொடுத்து அவளுக்கு தான் சேலை வாங்கி கொடுத்துருக்கேன், அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவ கையில இருந்து இவளுக்கு சேலை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி கூதி கூதின்னு மாத்தி மாத்தி குதிச்சுக்கிட்டு கிடக்காங்க. ஐயோ கடவுளே.